ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். முளைக்கீரை பாருங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அதில் எப்படி மசியல் செய்கிறதுன்னு, முளைக்கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி மட்டும் கொத்தாக வந்து கீரைங்க இருக்கும், அப்புறம் நீட்டமாக தண்டு தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னா தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. சிகப்பு தண்டு கீரை, ஆர்டினரி பச்சை கலராக இருக்கிற தண்டு கீரை பாருங்கள். முன்னாடி மட்டும் கீரை இருக்கும், நீட்டமாக தண்டு தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் தனித்தனியாக கட் பண்ணி பாருங்கள். தண்டு தனியாக நான் எடுத்துட்டேன், கீரையை மட்டும் மசியல் செய்ய போகிறேன். தண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பொரியல் தனியாக செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசியல் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முளைக்கீரையை நல்லா கழுவியாச்சு. இதில் எப்படி ஒரு மசியல் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சட்டியில் ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, 2 தக்காளி மேலே அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு நீங்கள் வேய்ங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒன்று காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியை, நாட்டு தக்காளி நல்லா இது மாதிரி தண்ணியில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இந்த கீரையை போட்டுக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க முளைக்கீரையில். இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் நல்லாயிடும். இது வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும், பித்தத்தை போக்கிடும், நீர் சத்து அதிகம் இருக்குது. சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டாச்சு. ஒரே ஒரு பூண்டு, சின்ன பீஸு இஞ்சி. பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. எனக்கு ஒரு பூண்டு போதும், ஆப்ஷனல் தான். அதுவும் வேண்டான்னா கூட சிலர் பூண்டு சேர்த்தாதவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி பார்த்து நீங்கள் அந்த 1 டம்ளர் அந்த கீரை வந்து பாருங்கள், இப்போ நான் போட்டது எவ்வளோ இருந்தது, இந்த தண்ணியில் அப்படியே நல்லா மூழ்கினதும் கம்மி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நிமிஷமாக கீரை வெந்துடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த வேர்த்து வர்ற தண்ணியெல்லாம் அந்த கீரையிலேயே விட்டுடுங்க நீங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சமாக மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். கீரையில் வந்து எப்பவுமே மிளகு கொஞ்சம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், தேவையான அளவு உப்பு. இப்போ நீங்கள் ஒரே ஒரு தண்டை மட்டும் எடுத்து நீங்கள் மசித்து பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கிறது தெரியும். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகுது. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நாங்கள் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வந்து பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் தாளிக்கிறப்பும் எண்ணெயிலையும் போடலாம், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அது உங்கள் சௌகரியம்தான். மத்து இல்லாதவங்க ஸ்மேஷர் இருந்தால் ஸ்மேஷரில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போடாதீங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு. பாருங்கள், பச்சை கலர் மாறாமல் வந்திருக்கு. இது மாதிரி தான் கீரை மசியல் செய்யணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இது வந்து இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அரிசி மாவு போடுவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டிங்கன்னா இது மாதிரி நீர்த்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். கீரை போடுறப்ப ஒரு பின் சுகர் போட்டால் இது மாதிரி பச்சை கலர் மாறாமல் வரும். வீடியோ எடுக்க தவறிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் 1/2 டீஸ்பூன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது வந்து தாளித்து போடுறப்ப நாங்கள் சாப்பிட்றப்ப நல்லா கிரிஞ்சியாக கிடைக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா தாளித்து நல்லா இந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதை எடுத்து கீரை மசியலில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி பச்சை கலர் மாறாமல் மசியல் பொரியல் எல்லாமே செய்யலாம். செய்கிறப்ப ஒரு பிஞ்ச் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை போட்டாலே போதும். இதை நீங்கள் சுடுசாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.